நம்முடைய நல்லமல்கள், நம்முடைய பாவங்கள், தீய காரியங்கள், தீய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் வந்து பதிவேட்டில் குறித்து வைத்திருக்கின்றான். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹ் நம்முடைய தன்மைகளை, நம்முடைய பகுத்தறிவை, நம்முடைய ஆற்றலை, அறிவை, செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஆகவே நாம் வாழ்க்கையில் வந்து நேரான பாதையில், நல்ல பாதையில் செல்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நல்ல ஒரு மனிதனாக, உதவி செய்கின்ற மனிதனாக, உபகாரம் செய்கின்ற மனிதனாக வாழ வேண்டும். தன்னுடைய திறமையை கொண்டு மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். தன்னுடைய தன்மானத்திற்காகவும், தன்னுடைய வருமானத்திற்காகவும், தன்னுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்திற்காகவும் நாம் வந்து இந்த உலகத்தில் மட்டும் வாழக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை என்பது சிறிது காலம்தான். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்ற மனப்பான்மை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ஆக நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் மற்ற